தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 5 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கும் நிலையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கப் போவது யார், முதல்வர் எனும் அரியணையில் அமரப்போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கான எதிர்பார்ப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக தேர்தல் களத்தில் புதிதாக உதித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார், எவ்வளவு வாக்குகளை அவர் வென்றெடுப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திரையில் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதிமுக கூட்டணி 50 65 இடங்களையும், தமிழக வெற்றிக் கழகம் 13 18 இடங்களையும் பெற வாய்ப்பிருப்பதாகவும், பிற 5 8 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே வரும், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தமிழகத்தில் தொடரும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருக்கும் நிலையில் 118 என்ற தொகுதிகள் தேவைப்படுகிறது பெரும்பான்மையை பெறுவதற்காக. அந்த வகையில் திமுக கூட்டணி 145 160 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் கணித்திருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 50 65 தொகுதிகளை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 13 18 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த வகையில் திமுக கூட்டணியோடு சேர்ந்து 145 160 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 50 65 தொகுதிகளையும், தமிழக வெற்றிக் கழகம் 13 18 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற 5 8 தொகுதிகளை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். தமிழகத்தில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியே தொடரும் என்றும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் கணித்திருக்கிறது. 145 160 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 50 65 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. அதாவது திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 65 80 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற 2 6 தொகுதிகள் வரை வெல்லலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும், ஏற்கனவே நடைபெற்று வரும் திமுக ஆட்சி தற்போதும் தொடரும் என்றும் கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். முன்னதாக சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடரும் என்று கணித்திருந்த நிலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பீப்பிள்ஸ் பல்ஸ். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் அந்த எண்ணை விட அதிகமாக 125 145 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்றும், 65 80 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பிந்தைய நாட்களில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது. இதில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான தமிழகத்தில் என்ன நிலவரம் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் திரையில் பார்ப்பது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் அதிமுக கூட்டணி 50 65 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் 13 18 தொகுதிகள் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் பிற கட்சிகள் 5 8 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். தற்போது நாம் திரையில் பார்ப்பது பீப்பிள்ஸ் பல்ஸ் உடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த வகையில் இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 125 145 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக முதல்வர் அரியணையில் மீண்டும் ஸ்டாலின் அமர்வார் என்று கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழக தேர்தல் களத்தில் புதிதாக உதித்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார், எவ்வளவு தொகுதிகளை அவர் கைப்பற்றப் போகிறார், எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவர் வாங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. நாம் தமிழர் கட்சியும் எத்தனை வாக்குகளை பிரிக்கப் போகிறது, எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவர்கள் வாங்கப் போகிறார்கள் என்பதான பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் முடிவுகள் தெரியவரும் என்றாலும் கூட தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். திரையில் பார்க்கிறோம் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தன்னுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக உதித்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி, அதாவது விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுக கூட்டணியை அதிகம் பாதிக்குமா, இல்லை அதிமுக அணிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது போன்ற விவாதங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். தொடர்ந்து நாம் பார்ப்பது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். இதில் என்ஆர் காங்கிரஸ் அதனோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் 16 19 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக, புதுவையில் 16 19 தொகுதிகள் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அதன் கூட்டணி வெல்லும் என்றும், காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகள் 10 12 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தம் 33 தொகுதிகள் இருக்கின்றன. புதுவையில் பெரும்பான்மைக்கு தேவை 17 என்ற தொகுதியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 19 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் திரையில் பார்க்கிறோம். என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற தொகுதிகள் தேவை என்ற நிலையில் 125 145 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகளை வெல்லும் என்றும், பிற கட்சிகள் எந்த தொகுதியும் வெல்லாமல் இருக்கலாம் அல்லது 6 தொகுதிகள் வரை வெல்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு அமைப்புகளும் வெளியிட்டு வரும் நிலையில் அதனை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். தற்போது வரை நாம் 3 அமைப்புகளின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்திருக்கிறோம். மேட்ரிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸின் படியும் மீண்டும் திமுக ஆட்சி என்றும், அதில் 145 160 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது.
என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ் இருவரும் இணைந்து நடத்திய தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி திமுக கூட்டணி 125லிருந்து 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 65லிருந்து 80 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 18லிருந்து 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படியும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் அதிமுகவை தான் பாதிக்கும் என்று திமுகவினரும், திமுகவை தான் பாதிக்கும் என்று அதிமுகவினரும் கூறி வந்தார்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் விஜயும் சில தொகுதிகளை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் முன்னதாக சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன, பேசுபொருளாகி இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். ஒவ்வொரு அமைப்பாக எவ்வளவு தொகுதிகளை கட்சிகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்ரிஸின் படி தமிழக வெற்றிக் கழகம் 10லிருந்து 12 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 87லிருந்து 110 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 122லிருந்து 132 தொகுதிகள் வரை வென்று தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளது மேட்ரிஸ் நிறுவனம். தற்போது வரையில் 3 அமைப்புகளின் கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம். என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகள் நாம் திரையில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று 125லிருந்து 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கூறியிருந்தது. மேட்ரிஸும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்றும் கூறியிருக்கிறது. என்டிடிவி, பீப்பிள் பல்ஸின் படி தமிழக வெற்றிக் கழகம் 18லிருந்து 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறது. மேட்ரிஸ் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 87லிருந்து 110 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 10லிருந்து 12 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 122லிருந்து 132 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை மீண்டும் பிடிக்கும் என்றும் கணித்திருக்கிறது மேட்ரிஸ். ரிபப்ளிக் பி-மேக் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணி 125லிருந்து 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 65லிருந்து 85 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ரிபப்ளிக் பி-மார்க்கும் கூட தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கூறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 16லிருந்து 26 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது ரிபப்ளிக் பி-மார்க். தற்போது வரையில் நாம் பார்த்தவற்றை ஒட்டுமொத்தமாக திரையில் பார்க்கிறோம். என்டிடிவி, பீப்பிள் பல்ஸின் படி 125லிருந்து 145 தொகுதிகள் வரை பெற்று திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறது. மேட்ரிஸும் அதே போலதான் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், ரிபப்ளிக் பி-மார்க்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று கூறியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ் 18லிருந்து 24 தொகுதிகள் வரையும், மேட்ரிஸ் 10லிருந்து 12 தொகுதிகள் வரையும், ரிபப்ளிக் பி-மார்க் 16லிருந்து 26 தொகுதிகள் வரையும், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் 13லிருந்து 18 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ் அதற்கு குறிப்பிடத்தகுந்த தொகுதிகளை கொடுத்திருக்கிறது. அதாவது 65லிருந்து 80 தொகுதிகள் வரை. மேட்ரிஸின் படி 87லிருந்து 110 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், ரிபப்ளிக் பி-மார்க் 65லிருந்து 85 தொகுதிகள் வரையும், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் 50லிருந்து 65 தொகுதிகள் வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறது. இந்த 4லுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்பதாகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இவ்வாறாக நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்தே தமிழகத்தில் தேர்தலுக்கான அந்த பரபரப்பு என்பது தொற்றிக் கொண்டது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருமா, புதிதாக தேர்தல் களத்தில் உதித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தன. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தன. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாக ஒப்பீனியன் போலாக நாம் பார்த்திருந்தோம். தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை, அதாவது எக்ஸிட் போலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அதில் என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், ரிபப்ளிக் பி-மார்க், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இதுபோன்ற பல்வேறு அமைப்புகள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் திரையில் பார்க்கிறோம். சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸின் படி தமிழக வெற்றிக் கழகம் 13 18 தொகுதிகளை வெல்லும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 145 160 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 50 65 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகள் 118 என்ற நிலையில் அதனை தாண்டி திமுக வெற்றி பெறும் என்று கணித்திருக்கின்றனர். என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிஸ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பை பார்க்கிறோம் திரையில். திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற ஒரு தொகுதியையும் வெல்லாமல் இருக்கலாம் அல்லது 6 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் பி-மார்க்கை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி 65 85 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 125 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 16 26 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்த அனைத்து அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே திரையில் நாம் பார்க்கிறோம். என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், ரிபப்ளிக் பி-மார்க், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த 4 அமைப்புகளும் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கிறோம். இந்த 4லுமே உள்ள ஒற்றுமை ஆட்சியை திமுக தக்க வைக்கும் என்பதாகும். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸின் 65 80 தொகுதிகள் வரையும், மேட்ரிஸ் படி 87 110 தொகுதிகள் வரையும், ரிபப்ளிக் பி-மார்க்கின் படி 65 85 தொகுதிகள் வரையும், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸின் படி 50 65 தொகுதிகள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இந்த 4 அமைப்புகளும் வெளியிட்டதாகும். என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அதிமுக கூட்டணி 65 80 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸின் கணிப்பின்படி தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் மேட்ரிஸின் முடிவை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் 234, அதில் 118 தொகுதிகளில் வென்றால் பெரும்பான்மை என்ற நிலையில் அதனை தாண்டிய ஒரு தொகுதிகளை வென்றிருக்கிறது திமுக கூட்டணி என சொல்கிறது மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ரிபப்ளிக் பி-மார்க்கை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 65 85 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 16 26 தொகுதிகள் வரையும் வெல்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும், பிற 1 6 தொகுதிகள் வரை வெல்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்த 4 அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளோடு அக்னியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி 169 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 64 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெல்லும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நாம் முன்னதாக பார்த்த என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், ரிபப்ளிக் பி-மார்க், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸை போலவே அக்னியும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என்பது போல கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்கிறது. ஆனால் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 169 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்கும் என்றும், அதிமுக கூட்டணி 64 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் ஒரே ஒரு தொகுதியில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது அக்னி.
ஒவ்வொரு அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்ப்பது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த முடிவுகளின் அடிப்படையில் திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 65 80 தொகுதிகள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 18 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற 2 6 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ். அடுத்ததாக மேட்ரிஸின் முடிவுகளை மீண்டும் ஒருமுறை நாம் திரையில் பார்க்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற தொகுதி என்ற நிலையில் தற்போது திமுக கூட்டணி அதனை விட அதிகமாக 122 132 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 87 110 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகள் வரையும், பிற 6 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது மேட்ரிஸ் நிறுவனம். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று நாம் தற்போது வரையில் பார்த்த 5 கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன. அடுத்ததாக ரிபப்ளிக் பீமார்க்கின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். பிற 1 6 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 16 26 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 65 85 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது ரிபப்ளிக் பீமார்க். நாம் இதுவரையில் பார்த்த அனைத்து அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் ஒரே திரையில் பார்க்கிறோம். என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், ரிபப்ளிக் பீமார்க், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், அக்னி ஆகிய 5 அமைப்புகளின் முடிவுகளையும் ஒரு சேர பார்க்கிறோம். என்டிடிவி பீப்பிள் பல்ஸை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், மேட்ரிஸ் 10 12 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், ரிபப்ளிக் பீமார்க் 16 26 தொகுதிகள் வரையும், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் 13 18 தொகுதிகள் வரை தமிழக வெற்றிக் கழகம் வெல்லும் என்று கூறியிருக்கின்றன. அக்னி மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே தாவேகா வெல்ல வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவு, மாறிவரும் அரசியல் சூழல் என்று பல்வேறு காரணங்களால் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழக தேர்தல் களத்தில் புதிதாக குதித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வைக்குமா, எத்தனை தொகுதிகளை நாம் தமிழர் கட்சி வெல்ல வாய்ப்பிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் சுற்றி சுழன்றுவந்த நிலையில் அத்தனை கேள்விகளுக்கும் மே 4ஆம் தேதி விடை கிடைக்கும் என்றாலும் கூட தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சில அமைப்புகள் வெளியிட்டு வருகின்றன. அதனைத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் தற்போது திரையில் பார்ப்பது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 65 80 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேட்ரிஸும் அதே போல ஒரு முடிவை தான் அறிவித்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று. அதனுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 87 முதல் 110 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற 6 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணித்திருக்கிறது மேட்ரிஸ் நிறுவனம். அடுத்ததாக நாம் திரையில் பார்க்கிறோம் ரிபப்ளிக் பீமார்க். பிற 1 6 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 16 26 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அதிமுக கூட்டணி 65 85 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வென்று தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று ரிபப்ளிக் பீமார்க் கணித்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்த அனைத்து அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒரே திரையில் பார்க்கிறோம். அந்த வகையில் என்டிடிவி பீப்பிள்ஸ் பல்ஸ் சொல்வது திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்று.
மேட்ரிஸ் நிறுவனம் 122 முதல் 132 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று கூறியிருக்கிறது. ரிபப்ளிக் பி-மார்க் 125 முதல் 145 தொகுதிகளை திமுகவுக்கு கொடுக்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் 145 160 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அக்னி 169 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்றும் கணித்திருக்கிறது. இந்த 5 அமைப்புகளுமே தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்று கூறியுள்ளன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேவிசி டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். இதுவரையில் நாம் பார்த்தது தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியும் என்பது குறித்து. ஆனால் தற்போது ஜேவிசி டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது ஜேவிசி போல். முன்னதாக நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ் போல். அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி போல். ஜேவிசி டைம்ஸ் நவ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 தொகுதிகள் என்ற நிலையில் அதையும் தாண்டிய தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் மட்டுமே வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று கூறியிருந்தன. இந்த சூழலில் ஜேவிசி டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை மட்டுமே பெறும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போலாக நாம் ஒவ்வொரு அமைப்புகளின் முடிவுகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேவிசி டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். தற்போது வரையில் நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கூறியிருந்த நிலையில் ஜேவிசி டைம்ஸ் நவ்வின் கருத்து கணிப்பின்படி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 8 15 தொகுதிகளில் வெல்லும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ். தமிழ்நாட்டில் அடுத்ததாக யார் ஆட்சி அமைப்பார்கள், முதல்வர் எனும் அரியணையில் யார் அமர்வார்கள் என்ற கேள்வி தமிழக மக்களிடையே பிரதானமாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, அந்த ஆட்சியை அப்படியே தொடரப்போகிறதா, அல்லது ஆட்சியை விட்ட அதிமுக மீண்டும் அந்த ஆட்சியை கைப்பற்றப் போகிறதா, புதிதாக தமிழக தேர்தல் களத்திற்குள் புகுந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதனை கைப்பற்றப் போகிறதா, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதத்தை எடுக்கப் போகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று இருந்த நிலையில் அதற்கான முழுமுதற் பதிலும் மே 4ஆம் தேதிதான் கிடைக்கும் என்றாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜேவிசி டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்புகளின்படி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகளை வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் 6 அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் 5 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை தொடரும் என்று கணித்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் ஜேவிசி டைம்ஸ் நவ் தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருக்கிறது.
மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு அமைப்புகளின் முடிவுகளாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக 5 அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்திருந்தோம். அவை அனைத்தும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் தொடரும் என்று கணித்திருந்தன. தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் கருத்து கணிப்பு முடிவுகள். இதன் முடிவுகளை பொறுத்தமட்டில் அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்ததாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது CNN News 18 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். டைம்ஸ் நவ்வை போலவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது CNN News 18. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 114 124 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கணித்திருக்கிறது CNN News 18. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 103 113 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 4 10 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. CNN News 18 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறார்கள். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற எண்ணிக்கையை தொட வேண்டும் என்ற நிலையில் அதிமுக கூட்டணி 114 124 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 103 113 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 4 10 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் மீண்டும் பார்க்கிறோம் JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். இதிலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்லும் என்று கணித்திருக்கிறார்கள். முன்னதாக நாம் 5 அமைப்புகளின் முடிவை பார்க்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவாக திமுக ஆட்சியே தமிழகத்தில் தொடரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாம் பார்த்த 2 அமைப்புகளின் கருத்து கணிப்பு முடிவுகளுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கின்றன. CNN News 18, JVC டைம்ஸ் நவ் இந்த 2 அமைப்புகளுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பிடிக்க வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கின்றன.